நம்ம தலைக்கு எண்ணெய் வைப்போம். தேங்காய் எண்ணெய்க்கு 100 ரூபாய் பேராஷூட் பாட் வாங்குனீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய்க்கு 15% டாக்ஸ். ரெண்டாவது எண்ணெய் வச்சா நம்ம ஷாம்பு போட்டு குளிப்போமா? ஷாம்பு போட்டீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஷாம்பு வாங்கினா 22% டாக்ஸ். தேங்காய் எண்ணெய்க்கு 15 ரூபாய், ஷாம்புக்கு 22 ரூபாய். எவ்வளவு ஆச்சு? ரெண்டையும் கூட்டினா 37. சோப்பு போட்டு குளிப்போம். லக்ஸோ ஹமாமோ அல்லது எது சோப்பு இருக்கோ வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்குவோம். அந்த சோப்பு 100 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் 15 ரூபாய். அண்ணாச்சி சோப்பு கொடுங்க அப்படின்னா அவரு நீங்க கொடுக்கற காசுல இருந்து டாக்ஸ் கட்டுவார். நீங்க காலையில தலையில தேய்க்கிற எண்ணெய், ஷாம்பு, சோப்பு குளிச்சுட்டு வெளியில வர்றதுக்குள்ளார 300 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா மோடி சர்க்கார், நிர்மலா சீதாராமன் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிக்கிற பணம் எவ்வளவுன்னா சத்தமா 52 ரூபாய். இந்த காசை தான் நாங்க கேட்கிறோம். எங்க அம்மாமார் குளிக்கிறதுக்காக தலையில தடவுற எண்ணெய், சோப்பு, ஷாம்புல இருந்து 300 ரூபாய் செலவு பண்ணா 52 ரூபாய் வாங்குற அந்த காசை எங்களுக்கு திரும்ப கொடுன்னு கேட்கிறோம். இந்த தற்குறி கூமுட்ட பிரசன்னா சொல்வது 100% உண்மை. ஏன் உண்மைன்னு சொல்றேன்னா, இவர் சொன்னார் இல்லையா, அந்த 3 பொருள், தேங்காய் எண்ணெய், ஷாம்பு, சோப்பு, இது 3 பொருளுக்குமே வரி இருக்குது. அந்த வரியை யார் போட்டாங்கன்னு சொன்னால் தமிழக அரசுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஏன்னா இது ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது மத்திய அரசு மட்டுமே வரியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர்களை ஆலோசித்து அவங்களுடைய ஒப்புதலோடைய அவங்களோட கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பொருளுடைய வரியை நிர்ணயிப்பாங்க. அப்படின்னு பார்த்தா இந்த பொருட்களுக்கு வரி நியமித்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக நிதி அமைச்சர், திமுகவோட நிதி அமைச்சர், ஸ்டாலினோட நிதி அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவர் தான் மத்திய அரசுடைய ஜிஎஸ்டி கவுன்சிலில் அமர்ந்து இந்த பொருளுக்கு இவ்வளோ வரி போடும்போது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கோங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி மேடை தோறும் ஏறி இன்றைக்கி தெருவா இன்றைக்கி மத்திய அரசு ஜிஎஸ்டி போட்டான்னு சொல்லி புலம்புறது எந்த வகையில் நியாயம் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 ஜிஎஸ்டி இருக்குது, மத்திய அரசோட ஜிஎஸ்டி, தமிழ்நாடு அரசோட ஜிஎஸ்டி. அப்போது ஒரு பொருளுக்கு 48 ரூபா, இவர் சொல்கிற மாதிரி 48 ரூபா போகுதுன்னு சொன்னால் 24 ரூபா நைஸாக அமுக்கிட்டு வந்துட்டு இப்போ நீ 1 ரூபா கூட நீங்கள் வரி வாங்காத மாதிரியும் மொத்த வரியும் எடுத்துகிட்டு போய் மத்திய அரசு கொடுக்குற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? ஏன்னா இதே தேங்காய் எண்ணெயில், இதே சோப்பில், இதே ஷாம்பில் பாதி வரி தமிழக அரசுக்கு போகுது, பாதி வரி மத்திய அரசுக்கு போகுது. இதை பற்றி பேசாத இந்த தமிழன் பிரசன்னா மத்திய அரசை மட்டும் குறை சொல்கிறாருன்னு சொல்கிறா. இவனை தற்குறி, முட்டாளு, கூமுட்டன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்ல முடியும்? சொல்கிறத தெளிவாக சொல்கிறா, பண்ணாட சொல்கிறத தெளிவாக சொல்லு. தற்குறியே, முட்டாளே, சொல்கிறத தெளிவாக சொல்லு. ஜிஎஸ்டி கவுன்சிலில் உட்காந்து இந்த பொருட்களுக்கெல்லாம் இவ்வளோ வரின்னு கையெழுத்து போட்டது உங்களோட நிதி அமைச்சரா, திமுகவோட நிதி அமைச்சரா, ஸ்டாலினோட நிதி அமைச்சரா, தமிழகத்தோட நிதி அமைச்சரா? நீ ஏன் கையெழுத்து போட்டு அங்கே கொடுத்துட்டு பொருளோட விலை ஏற்றிடுன்னு சொல்லுவேன். இங்கே வந்துட்டு அவங்க ஏற்றிட்டாங்க, இவங்க ஏற்றிட்டாங்கன்னு நீ கூப்பாடு போட்டால் மக்கள் நம்பிடுவாங்களா என்ன?